பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் காமிக்க போகிறேன். ஒன்று வந்து என்னன்னா, ஒரு காரு, ஒரு லக்ஸுரி காரு. இன்னொன்று வந்து இவங்க இந்த கண்ட்ரியோட மன்னர் இருக்கார்ல, அவரோட பேலஸ். அதாவது அவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம். அந்த பேலஸ் ஒன்று காட்ட போகிறேன். அப்படியே இன்னொன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிறிஸ்லர் காரு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. லென்த் நல்லா அதிகம். எல்லாருமே இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்க, இதான் ஆனில் தான் இருக்கோ, இருங்க தொட்டு பார்த்துட்டு வரேன். ஆனில் தான் இருக்குது போல், ஆனில் தான் இருக்குது. அது போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ளே ஓப்பன் பண்ணி உட்காரலாங்க, உட்காரலாம் போலையே. Ma'am, we can take photo here. Okay. No, not allowed. Just we can see. There is guest. You can see now. There's guest now. Oh, they are guests. Okay. அவங்க கெஸ்ட்டாங்க. I thought like அவங்க ஏதோ டூரிஸ்ட் போல் போய் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்கன்னு நினச்சேன். அடப்பா, இது பார்த்தீங்கன்னா லிமோ, அந்த கார் பாரு, நல்லா எவ்வளோ லென்த்தாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி தான் இருக்கும் போல். உள்ளே அப்படி தான் போனாங்க அவங்க. அந்த கார் எடுத்துட்டாங்க. இப்போ இதுவுமே ஆனில் தான் இருக்குது. லிமோ இந்த காரு. அங்கே ஒரு சவர்லெட்டில் அது ஒரு நேம் சொன்னாங்க, மறந்துடுச்சு. அந்த காரு பாருங்கள், இந்த கார் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காரில் உள்ள கெஸ்ட்டு தான் நான் போய் பேசியிருக்கேன், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமான்ட்டு. இந்த கார் நேம் எனக்கு என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. இருங்க, இந்த கார் நேம் என்னன்னு பார்க்குறேன். இந்த கார் நேம் என்ன சார்? இது கார் நேம் சுபர்பன். ஆமாம். ஓகே. இதுதாங்க, எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போவோம். அந்த பேலஸ்க்கு வந்து ஒரு லிமிட் வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் நம்ம போகலாம். அங்கே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ பாருங்கள், ஷேக் இங்கே தான் மன்னர். இந்த கண்ட்ரி யூஏ கண்ட்ரியோட மன்னர் வந்து இங்கே தான் இருக்கார். ஜஸ்ட்டு ஒரு போலீஸ் கார் மட்டும் தான் நிற்கிது, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த கண்ட்ரியில் நமக்கு பொதுமக்களுக்கே, காமன் பீப்புளுக்கே அவ்வளோ சேஃபு. ஓகேங்களா? இவருக்கு பார்த்துங்க, அந்தளவுக்குலாம் எதுவுமே செக்யூரிட்டிலாம் எதுவுமே யாருமே இல்லை. ஏதோ ஒரு போலீஸ் கார் மட்டும் நிற்கிது. இப்போ எல்லாருமே இங்கே ஜஸ்ட்டு அந்த லிமிட் வரைக்கும் போகலாம். அங்கே வரைக்கும் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வரேன். இன்னும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் என்னது, கிரானைட்டா என்னன்னு தெரில. கிரானைட் கிடையாது, வேறு ஏதோ. அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. அந்த போலீஸ் கார் நிற்கிதுல, அது வரைக்கும் அதுதான் நம்மளோட பவுண்ட்ரி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிஏஎஸ்எஃப்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க, போலீஸு எல்லாருமே. பட் இங்கே இல்லை. இதிலே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி வந்து சேஃபுங்கிறது. இதுக்கு மேலே நம்மளை விட மாட்டாங்க. ஒரு 3 கார் காமிச்சிருக்கேன்ல, லிமோ, அதெல்லாம் வந்து நம்மளுமே யூஸ் பண்ணலாம். அப் டு 20% வரைக்கும் அலோடு. அதில் என்னன்னா 10,000 dirhams, 24,000 1 ஹவருக்கு. இப்போ யாராவது குரூப்பாலாம் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி காரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் போய்க்கலாம். அதுபோல் ரோல்ஸ் ராய்ஸ் பேந்தருமே இப்போ எங்கள் கைடு தான் சொன்னார். அந்த பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளவோ 10,000 AED. அந்த பேந்தருக்கு அதுக்கு வேறு ரேட்டு. ரோல்ஸ் ராய்ஸில் 10,000 AED நியர்லி நம்ம மணிக்கு வந்து 2,48,000 45,000 வரும். அதை அமௌண்ட் பே பண்ணிலாம் எடுத்துருக்காங்களாம்.
இங்கே பாருங்கள் ஜபில் பேலஸ். டூரிஸ்ட்லாம் வந்து இது ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே வெளில வராங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டு. ஒரு ஃபேமிலி மட்டும் தான் எடுத்திருக்காங்க போல். ஃபேமிலி 4 பேர் தானா இல்லை அவ்வளோதானா? அவ்வளோதான் போல், 4 பேர் தான். 4 பேர் எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபோட்டோ டிரைவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்து தராரு. நாளை பின்னா நீங்கள் ஏதாவது ஹனிமூன் ஏதாவது நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காருக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹனிமூன்லாம் எடுத்துருக்காங்களா அதில்? இது ஏதோ நிசான்னு வேறு கார் நேம் பின்னாடி இருக்கு, நான் பார்த்து சொல்கிறேன். பார்த்துங்க, உள்ளே பாருங்களேன். உள்ளே நான் முடிஞ்சால் எடுத்து பார்க்கணும். தெரியுதா? சீட்ஸாக இருக்குது, அப்படியே பெட்டாகவும் மாற்றிக்கலாம் நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட்லாம் போகுது, இவரே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், பீச்சு, துபாய் பீச் வந்துட்டோங்க. அப்படியே நடந்து வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு நல்லா மண் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்குது. புர்ஜ் அல் அரபு தெரியுதா உங்களுக்கு? இந்த சனில் வேறு. இது வந்து மார்ஷல் அல் அரபு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஹோட்டலு. அங்கே பார்த்தீங்கன்னா யாட்ச்லாம் இருக்குது, அப்புறம் ரெசிடென்ஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் மாதிரி. அப்புறம் இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதோட இன்னும் சூப்பராக தான் பண்ணுவாங்க இவங்க. இன்னும் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் பார்த்துடலாம். இதே தான் எத்தனை ஸ்டார் ஹோட்டல் வந்து இல்லை, ஹோட்டலாக இல்லை என்னன்னு தெரில. மோஸ்ட்லி வந்து ஹோட்டலாக தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. நல்லா யாட்ச் நிறையா இருக்குது. யாட்ச் நம்மளும் போகிறோம். இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து அதாவது துபாய் டைமிங்க்கு 7 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 7 o'clock நமக்கு வந்து இது இருக்குது. புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது புர்ஜ் கலிஃபா. இந்த அங்கே தெரியுது பாருங்கள், வீடியோ தெரியுமா தெரியல, இதில் ஜூம் பண்ண முடியல. அதுதான் புர்ஜ் கலிஃபா. அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபுல் டிராஃபிக், எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அதனால தான் நடந்து வந்தோம். இருங்க, அப்படியே அதை மட்டும் கவர் பண்ணிட்டுறேன். அப்படியே இந்த பீச்சிங் காமிச்சிடறேன் உங்களுக்கு. அப்பா நல்லா இருக்குங்க. கண்ணை திறந்தாலே குளுகுலுன்னு இருக்குங்க. கூலிங் கிளாஸை போட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். துபாயோட பீச். ఆంధ్ర తమిళ్ తెలుగును తమిళ్ తెలుగు కొంచెం కొంచెం తెలుసు. తమిళ్ ఎక్కడ? తమిళ్ తిరుచి తెలుసా? No, we are staying in Chennai right now. Oh, okay. Even I am also working in Chennai. My native is Tiruchi. Good. Yeah. You are from tourist or YouTuber? No, tourist only. I'm just taking a vlog. திடீர்னு நம்ம அண்ணையா ஒருத்தர் வந்து ட்ரிப்பை என்னை பற்றி கேட்டுட்டு இருந்தார். சொல்லிட்டு அப்படியே பீச் பார்த்துங்க. அவ்வளோதான், நம்ம எதுவும் கால்லாம் நினைக்க முடியல. ஏன்னா ரொம்ப அப்புறம் மெஸ் ஆகிடும், ரொம்ப மண்ணாகிடும். அதனால் நான் எதுவும் உள்ளே போகல. நிறையா பேர் ஃபாரினர்ஸ்லாம் வந்து அது என்னது சன்பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க பிகினியோட. A few moments later. இப்போ அடுத்த பிளேஸ் வந்து துபாய் மெரினா வந்திருக்காங்க. பாம் ஜமீரா மிஸ் ஆயிடுச்சு, டிராஃபிக்கில் நிறையா மாட்டி. அப்புறம் இங்கே வேறு 7 o'clock புக் பண்ணியிருந்தனால போக முடியல. அதனால் இப்போ பாருங்கள், இந்த இங்கெல்லாம் யாச்சு பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கிளம்புறேன் உள்ளே போயிட்டு. இது பேர் தான், இந்த ஏரியா பேர் தான் துபாய் மெரினா. இங்கே பார்த்தீங்கன்னா யாச்சு எல்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து அப்படியே ஒரு டிரைவ் போவாங்க, சேல் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் சேல் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னென்னா இந்த துபாய் மெரினால சுற்றி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸு. நைட் டைம்லாம் வந்தோம்னா அந்த யாட்ச் வந்து நல்லாயிருக்கும்.
ஃபுல்லாக பில்டிங், நல்லா பெரிய பெரிய டவராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைவேட் யாட்ச் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க ஜிடி ஹாலிடேஸ்லேயே. உள்ள டிஜே அது மாதிரிலாம் நடக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க ஃபுல்லாக பில்டிங்ஸ், டவர்ஸ், நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய இடத்துல வந்து இமார்னு பார்க்கலாம். EMAAR இப்போ வந்து பில்டர்ஸ், அப்புறம் நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து கூட இருக்காங்க பில்டர்ஸ். இங்கே பெங்களூர் கம்பெனி ஏதோ ஷோபான்லாம் சொன்னாங்க, அவங்க ஒரு பில்டர் தான். அந்த பில்டருக்கு அவங்க தான் கட்டினாங்கன்னா அந்த டவரில் அவங்க நேமும் இருக்கணுமா. துபாய் மெரினா நல்லா ரோட்ஸ்லாம் நல்லா இதாக இருக்குது. ஃபாரினர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. துபாயில் 85% வந்து ஃபாரினர்ஸ் தான். கொஞ்சம் அந்த இது வாய்ஸ் மட்டும் அந்தளவுக்கு கேட்குதான்னு தெரியல. நான்லாம் இருக்கிறத வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் வ்ளாகு. மேபி போக போக வந்து அவள் அப்கிரேட் ஆகிக்கும். நான் உள்ளே போயிட்டு எடுக்கிறேங்க. யாட்சில் ஏறியாச்சுங்க, கிளம்பிருச்சு துபாய் மெரினாவில். அப்படியே ஃப்ரெண்டில் சும்மா நடந்து போகிறோம். ஹலோ யா வா. ஓ இது என்ன பாத் டப்பா? இது என்ன பாத்திங் டப்பா? ஆ எனக்கு ஃபுல்லாக என்னது செட்டப்? இது என்னது? இதுதான் குளிக்கிறது தானா? சரி, அவங்க ஒரு ப்ரைவேட்டாக கப்பல் மட்டும் எடுத்தாங்கன்னா உள்ள. ஓ ஓகே பாருங்க ஃப்ரண்ட்டில். எமர்ஜென்சி போட்டு எமர்ஜென்சி போட்டு இதை போட்டு தூக்கி போட்டாங்க. கிளம்பியாச்சு பாருங்க. அங்கே ஒரு ஜெயின் வீல் இருக்குது. நம்ம அன்றைக்கி கூட பார்த்தோம், டே பிஃபோர் எஸ்டர்டேஸாக பார்த்தோம். அதை பாப்பா இது யாச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. இங்கே வந்து ஆல்கஹால் கிடையாது, வெளிலேருந்து வேணால் கொண்டு வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் தருவாங்க. இங்கே நிறையா யாச்சு நிற்கிது, ப்ரைவேட் யாச்சு. சவா நல்லா ஜில்னு. துபாயில் குளிருதுங்க, சரியான குளிர். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அதனால் இப்போ எதுவும் தெரிஞ்சிக்கல. பட் எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டுருக்காங்க. எனக்குமே குளிருது, பட் ஓகே, என்னால் வந்து இது பண்ணிக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் சில பேரால் தாங்க முடியல. நல்லா எவ்வளோ தூரம் 2 hours நினைக்கிறேன் நமக்கு புக் பண்ணியிருந்தேன். யாட்ச் வந்து முடிஞ்சிருச்சுங்க. யாட்டு அப்படியே போயிட்டு பாம் ஜுமேரா இருக்குல்ல, அந்த வழியாக போயிட்டு அங்கே சேல் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் வந்தோம். டிஜே அதெல்லாம் இருந்துச்சு, அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான். மற்றபடி ஓகே, அவ்வளோதான். இதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. வேறு என்ன, அவ்வளோதாங்க. ஐட்னரி எல்லாம் டன்னு. இன்னும் நாளைக்கு வந்து ஷாப்பிங் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி தான் லாஸ்ட் நைட்டு இன் துபாய். மேபி ஃப்யூச்சரில் வருவோம், அது வேறு விஷயம். பட் இந்த ட்ரிப்புக்கு லாஸ்ட் நைட்டு.